அடுத்த அங்கம் இளைய நட்சத்திரம் ஒருவரை சந்திக்கவிருக்கின்றோம். நவீனா வாங்க. இப்படி வாங்க. நவீனா குட்டீஸ் கிளப் அறிவிப்பாளர் இல்லைங்களா? சரி, பொதுவாக அனைவரிடமும் கேட்குற ஒரே கேள்வி தான், குட்டீஸ் கிளப் நிகழ்ச்சியை வழி நடத்தணும்னு ஏன் தோணுச்சு? இங்கே தமிழ் பேசுகிறதுக்கே சிலர், எல்லோரையும் நான் சொல்லலை, தவறாக நினைக்க வேண்டாம், தமிழ் பேசுகிறதுக்கு சிரமப்படுவாங்க. நீங்கள் என்னென்ன ஆர்வம் வந்தது உங்களுக்கு? குட்டீஸ் கிளப் வந்து நல்ல நிகழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து வேறு குட்டீஸோடையும் கதைக்கலாம் அண்ட் ஒரு லைவ் ஷோ, அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பாட்டு பாட, டான்ஸ் ஆட எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தது குட்டீஸ் கிளப். நீங்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுக்கா? இல்லை, மற்ற பிள்ளைகள் இந்த ஷோஸையும் பார்க்குறதுக்கு. சரி சரி. என்ன கெயின் பண்ணீங்க, உங்களுடைய பர்சனல் கெயின் as a presenter? குட்டீஸ் கிளப் நான் இப்போ செய்த பிறகு நான் கூட எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. ஏனென்றால் எனக்கு முதலெல்லாம் நான் வந்து இப்போது எனக்கு கலைக்கிறது எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, சரியான ஷையாக இருந்தேன். ஆனால் குட்டீஸ் கிளப் நான் செய்ய தொடங்கின பிறகு எனக்கு கூட அந்த கலைக்கணும் இந்த ஆர்வம் வந்தது. எனக்கு கூட ஆக்களோடு எல்லாம் கலைச்சு கான்ஃபிடென்ஸ் எனக்கு தந்தது குட்டீஸ் கிளப்பாக தான். சரி, நவீனா நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் கேட்டதில்லை. எங்களுக்காக 2-3 வரி பாடி கட்டுறீங்களா? பால் போலவே வான் மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய், நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா, தென்றலே என் தனிமை கண்டு இன்று போய்விடு, தென்றலே என் தனிமை கண்டு இன்று போய்விடு. நன்றி நன்றி நவீனா, நன்றி. சரி, அடுத்து வரும் பாடல் மாஞ்சா பாட்டு. அந்த பாட்டை அனௌன்ஸ் பண்ணுங்க, அறிவிப்பு செய்யுங்க. அடுத்ததாக மாஞ்சா அந்த பாட்டு பாட வர போகிறாங்க. சரி, பாட வர போகிறாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க, நாமளும் பார்ப்போம். ரொட்டு மேல பாட விட்டு தக்காளியா என்ன உருட்டு விட்டா, நாஸ்தா துண்ணுட்டு நீட்டா தூங்குவேன், நாங்கொயால இப்ப காதல் வந்து ஆடுறேன். தச்சிந்த கிட்ட கதா, 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 தச்சிந்த கிட்ட கதா. மாஞ்சா போட்டு தான் நெஞ்சாங்குட்டுல பட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா. Oh mama, come to me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. We can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. Yeah, yeah, yeah.
Oh mama, come to me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. We can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. காதல் பிச்சில காஜு ஆடி நின்ன லாபால் ஒன்னுல மிடில் ஸ்டம்பில் ஏண்டி போல்டு பண்ண யார்கர் எத்தின யாத்தே செக்ஸியாசு சர் தூக்கி விட்ட லோட்டாங்கையில நெஞ்ச கிழிச்சு தான் காமெடி ஆக்கி புட்ட கும்மாங்கோலியா நான் இங்க நின்ன குந்திட்டு போ இப்ப காதல் வந்து ஆடுறேன் தஜிம்த கிட்ட கதா 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 மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல பட்டம் விட்டு போனா மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா Oh mama, come to me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. Oh, we can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. Oh mama, come to me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. Oh, we can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. The chunta kita katha, the chunta kita katha, the chunta kita katha. தஜிம்த கிட்ட கதா தஜிம்த கிட்ட கதா தஜிம்த கிட்ட கதா தஜிம்த கிட்ட கதா தஜிம்த கிட்ட கதா. அருமையான பாட்டு. தீபம் நேயர்களுக்கு, தீபம் தொலைக்காட்சிக்கு முக்கியமா என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? தீபம் தொலைக்காட்சி வந்து 14 வருஷமாக இப்போ தொடர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்குது. இன்னும் நிறைய வருஷங்கள் தீபம் டிவி தொடர்ந்து இப்போ போகணும், நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். என்ன மாதிரி இப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய ஷோஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அருமையாக சொன்னீங்க, அருமையாக சொன்னீங்க. நன்றி. தீபம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய சின்ன பரிசு. நன்றி. நன்றி. அடுத்த அங்கம், அடுத்த 2 நட்சத்திரங்கள், 2 தீபம் குடும்பத்தினர். வாங்க தயா, கீதா, இப்படி வாங்க. கீதா, ஹலோ ஹலோ. கீதா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களுடைய அழகான சிரிப்பு. எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கீதா. அழகான பல்வரிசையினால சிரிப்பும் அழகா இருக்குது போல இருக்குது. தரிசனும் உண்மை தானே, தரிசனம் சிரிக்கும் போது பல்லு அழகா தெரியுது அவங்கள பற்றி நான் பாராட்டும் போது. சரி, என்ன இப்பயாவது நீங்க பல்ல காட்டுங்க. இவ்வளவு நாள் சிரிக்காம தான் கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தீங்க. சரி சரி, தயாவுடைய சிரிப்பும் பிடிக்கும் அப்படி சொல்லிக்கலாம், இல்லைன்னா அப்புறம் கவலைப்படுவீங்க இல்லையா? சரி சரி, ஆமா. ஓ ஆமா, என்னுடைய சிரிப்பும் அழகா இருக்குது. சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன ரவுண்ட் கட்டுறாங்க பாத்தீங்களா? சரி, கீதா அறிவிப்பாளராக அறிமுகமானீங்க நம்முடைய பல வருஷங்களுக்கு முன்பு குட்டீஸ் கிளப் மூலமா அறிமுகமானீங்க இல்லையா? சரி, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. தீபம் தொலைக்காட்சியில உங்களுடைய அறிவிப்பு துறையை பற்றி சொல்லுங்க. சிவகாமி, நான் 2002ஆம் ஆண்டு தீபம் குடும்பத்தோடு இணைந்து ஒரு கிட்டத்தட்ட 10 மாதம் வேலை பார்த்து அதன் பின்னால் விலகிக்கொண்டேன். மீண்டும் தற்பொழுது இணைந்திருக்கின்றேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அருமையான அனுபவம் உங்களுக்கு அது. நிச்சயமாக சிவகாமி. சரி, நீங்கள் தொழில்நுட்ப கலைஞர் இல்லையா? புதுசாக நிகழ்ச்சி செய்யணும் என்ற ஆர்வம் உங்ககிட்ட இருக்குது. என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளை செய்யலாம் அப்படின்ட்டு திட்டம் போட்டிருக்கிறீங்க?
நான் வந்து எனக்கு சும்மாவே காமெடி விருப்பம். ஆ என்ன எங்கள் லைஃப்பில் உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து விட்டு வைக்கிறது வந்து காமெடி தான். அப்போ கதைக்கிறதும் வந்து ஆக்களோட வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தான் கதைக்கிறது. அப்போ கொஞ்சம் ஜோக் பண்ணி இது எத்தனையோ சோகங்கள் நடக்கும், இப்போ கிட்டத்துலேயும் நடந்தது. அப்போ அதுகளை வந்து வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எங்களை சுற்றி இருக்கிறவையும் சிரிக்க வைக்கிறது தான் இந்த ஒரு இதாக இருக்குது. அப்போ செய்கிற ப்ரோக்ராமையும் வந்து நான் என்னோடய ப்ரொடியூசர்ஸோடு அதை பற்றி தான் கதைச்சிருக்கிறேன். இப்போ அவங்க ஹெல்ப்போட எப்படி என்று சொல்லி அதை டிசைன் அருமையான ப்ரோக்ராமாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். மற்றவர்களை சிரிக்க வைக்கிறது வந்து பெரிய விஷயம். அதோட என்னோட பணிப்பாளரும் என்னோட கேட்டுக்கொண்டார், தொழில்நுட்பம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் செய்ய முடியுமா என்று சொல்லி. சரி, அது அவரோட எல்லாரோடைய அனுமதியோடையும் செய்யலாம்னு பார்க்குறேன். சரி, பார்ப்போம். இப்போ சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இனி நீங்க செய்யற அங்கம் யாரையும் சிரிக்க வைக்காது, சவால் மிக்க. இனி இப்ப சொல்றேன், இந்த அங்கம் சொல்றேன், இந்த அங்கத்துல ஒன்றே மாறாது. சரி, மாற்றம் ஒன்றே மாறாது. தத்துவ ஞானியா இருக்காரு போல இருக்கு. ஒரு காமெடி நிகழ்ச்சி செய்ய போறது இல்ல. இப்ப நீங்க இருவருமே ஓரளவுக்கு நல்லா பாடக்கூடியவர்கள், சரிங்களா? ஆமா ஆமா, நான் சொல்றேன். அதனால அந்தாக்ஷரின்னு சொல்லுவாங்க, பாட்டுக்கு பாட்டு. நீங்க நிறுத்த, நீங்க தொடங்க, நீங்க நிறுத்த, நீங்க தொடங்கன்னு கட 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 கடன்னு போக போகுது, சரிங்களா? சரி, நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடி தொடங்குங்க. நான் நிறுத்துறேன். அந்த வார்த்தை, கடைசி வார்த்தையில முதல் சொல்ல வச்சு அடுத்த பாட்டு நீங்க பாடணும். நான் உதவி செய்றேன், பாடுங்க. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதேன சின்ன சிரிப்பு. போதாதேன போ 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 பா பூ பி. போவோமா ஊர் கோலம் பூலோகம் எங்கெங்கும் 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 ஏ ஆ இ உ ஏ ஐ அக்கு. எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் சொல்லாதோ இங்கே நான் கண்டேன் என் வண்ணங்கள். வண்ணங்கள் வா. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானை விட்டு வாராயோ. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நிலவு நீ நா நூ. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ இருக்கும் இடத்தில் நான் இல்லை. சரி, போதும் போதும் போதும். இருவருமே வெற்றியாளர்கள். இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பரிசெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில பங்கு பெற்று புலம்பெயர்ந்து வாழும் நம்மை போல மக்களுக்கு தீபம் போல தொலைக்காட்சி நம்முடைய ஊர் ஞாபகத்தை கொண்டு வருவது வழக்கம். எனக்கே மலேசியா ஞாபகம் நிறைய வரும், உங்களுக்கு இலங்கை ஞாபகம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வர பாடலும் அப்படித்தான். அடுத்து வரும் பாடல் நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஊரை ஞாபகப்படுத்துது. எனக்கு ஞாபகம் வந்துட்டது, உங்களுக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஆகுமா? தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இருந்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அது
அடுத்த 2 கலைஞர்கள் மது வாங்க, வான்மதி வாங்க. இப்படி நில்லுங்க மது, வான்மதி இப்படி நில்லுங்க. மூவரும் பெண்கள் இல்லையா? இன்னும் அலங்கரிக்கிறோம் தொலைக்காட்சியை. பின்னாடி ஆண்களை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. நீங்களும் அலங்கரிக்கின்றீர்கள். ஆமாம், இல்லைன்னா இவ்வளவு அழகாக இருக்காது. சரி, நீங்கள் வந்து வாடிக்கையாளர் சேவை பிரிவு, சவால் மிக்க ஒரு துறை அது. எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போ என்ன உங்களோட தீபம் ஒர்க் பண்ணதில்லை, என்ன உங்களை என்ன ஆச்சு, ஏன் கஸ்டமர்ஸுக்கு எந்த வித அறிவித்தலும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணுறீங்க, இது நீங்கள் சொல்லி செய்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா எனக்கு அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், அவங்கள்ட்ட திட்டு வாங்குறதும் இருக்குது. அப்புறமா ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவங்க இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு நிறைய அனுபவங்களே இருக்குது. அப்புறம் சமாளிச்சுக்கிட்டே வரீங்க இல்லையா? வான்மதி பாடகி, நல்லா பாடக்கூடியவர். நீங்கள் அறிவிப்பு துறையிலையும் காலடி எடுத்து வைத்திருக்கிறீங்க. அறிவிப்பு துறை எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த அனுபவம்? ஆப்வியஸ்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யா, இந்த மாதிரி தான் அடிக்கடி ப்ரொடியூசர் சொல்லுவார், கேமரா பார்த்துட்டு பேசுங்க வான்மதி, இல்லைன்னா நான் ரொம்ப உம்முன்னு இருப்பேன், ஸோ சிரித்து பேசுங்க வான்மதி, லைவ்லியாக இருங்க வான்மதின்னு, இல்லைனா அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் இட்ஸ் ஹெல்ப் மீ டு கைண்ட் ஆஃப் கெட் அவுட் ஆஃப் மை ஷெல். அண்ட் என்னோட தமிழில் முந்தியெல்லாம் ரொம்ப திக்கி தான் பேசுவேன், இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன். நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பாட்டு வந்து இசை வாத்தியங்களோடு சேர்ந்து பாடி தான் நான் கேட்டிருக்கிறேன். அது இல்லாமல் 2 வரிகள் எங்களுக்காக. ஓகே, ஐ ட்ரை. இந்த பாட்டு, ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊதக்காத்தும் அடிச்சிடுச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. நீங்களும் 2-3 வரி எங்களுக்காக. எனக்கு பாட்டெல்லாம் அவ்வளோ வராது, இருந்தாலும் நான் 2 லைன் பாடுங்க. ஓகே. கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிறவளே, நீ கூட்டிக்கிட்டு போக சொன்னா என்ன சொல்லூரு என்ன, அது 2 தான் தெரியுங்க. சரியா 2 வரி பாடிட்டீங்க. நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. நன்றி.
ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்லவிருக்கின்றோம். எங்கேயும் போறாதீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.